உணவு பிரியர்களுக்கு பிரியாணி சாப்பிட்டா தான் விருந்து சாப்பிட்ட மாதிரிங்க. அதுபோல் இசை பிரியர்களுக்கு பாட்டை கேட்பதும் பாட்டை பாடுவதும் ரொம்ப பெரிய விருந்து மாதிரி. ஆண்டவராகிய கடவுள் கூட இந்த விருந்தில் சந்தோஷப்படுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் விவிலியத்தை வாசிக்கும்போது தெரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா தாவீதுடைய பாடல்களை அவர் ரசித்து கேட்கிறார், சுகந்த வாசனையாய் முகர்ந்தார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பாடும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா கடைசியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுளை கொஞ்ச நேரம் துதித்து ஆண்டவரை ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். புதிதாய் பூத்த பாட்டு ப்ரோக்ராமுக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் எல்லாரும் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம்ம ஆண்டவருக்காக பணி செய்த நாட்களில் நிறைய சமயம் ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை பாடுறோம். காங்கிரிகேஷன்லாம் போய் ஆண்டவரை துதித்து அவங்களையும் துதிக்க வைக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குமே பலவிதமான அனுபவங்கள், நல்ல அனுபவம் இருக்குது, கெட்ட அனுபவம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நேர்ந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவத்தை மக்களோடு இன்னைக்கு நம்ம பகிர்ந்து கொள்ளலாமே. ஓகே, என்னுடைய அனுபவத்தை நான் இன்னைக்கு சொல்கிறேன். அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் 22 வருஷம் கூட இருக்கலாம். அப்போ வந்து அப்போதான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க இந்த பணி வாழ்வை. ஆமாம், பாட்டு குறித்து கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து நான் எங்கேயும் பாடி பெருசாக அது எனக்கே அந்த நம்பிக்கை வரல. அப்போ அந்த 22 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி அங்கீகாரமும் மக்களிடத்துலேருந்தும் இல்லை. அப்போது ஒரு நாள் வந்து ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு. அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து காலையில் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஒரு இடத்துல வந்து இன்னொரு பேர் வந்து அந்த செஷன் எடுக்க போகிறாங்க. அதில் வந்து அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக திடீர்னு என்னை கூப்பிட்டு நீங்கள் போய் எடுங்கினாங்க. ஏன்னா என்னை விட நல்ல அனுபவஸ்தாலிகள் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு சிலர் அன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தினால அவங்கெல்லாம் வேறு இதில் என்கேஜாக இருந்தாங்க. நீங்கள் போய் அதை எடுத்துருங்கன்னு சொன்னப்போ எனக்கு வந்து கொஞ்சம் தயக்கம் இல்லை. நான் யோசிக்கிறேன் அவங்கள போக சொல்லிட்டு சொன்னேன். அப்போ என்கிட்ட வந்து சொன்னார்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொன்னார், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு போயிட்டு. எவ்வளோ பேர் இருப்பாங்க அதில்? அது ஒரு 300+ இருப்பாங்க. ஓ மை காட். அப்போ நான் போகும்போது தான் நான் யோசிக்கிறேன் என்ன பாட்டு பண்ணணும். அப்போ சரி ஒரு போகும்போது அவருக்கு போய் அதை ஃபில் பண்ணுங்க, அது வந்து ஒரு ஜூப்ளிகண்ட்டாக இருக்கணும், அது மட்டும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நான் இப்போ போக போக அந்த ஸ்டேஜ் ஏற நான் யோசிக்கிறேன் என்ன பாட்டுன்னு. அப்போ அதில் ஒரு பாட்டு மட்டும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னுடைய ப்ரேயரில் நான் தனி ஜபத்தில் பாடி கொஞ்சம் இதானது. சரின்னு அதை எடுத்து அவங்கக்கிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த ஆக்ஷன், ஒரு சின்ன ஆக்ஷன் அதில் இருக்குது. அதில் வந்து அந்த ஆக்ஷன் எப்படின்னா, ஒரு குற்றம் கூட 1 2 3 அடிச்சாரு பாருங்க, அதுதான். அதை வந்து கை தட்டணும் இந்த பீட்டுக்கு. அப்போ இதை நான் சொல்லி கொடுத்துட்டு இதை ஆரம்பிக்கிறேன். இப்படி எனக்கு மக்கள் கூட இப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறக்கும் வராது. அப்போலாம் பயம், ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நின்றுவேன். ஆனால் இது எனக்கு என்னை அறியாமல் அன்னைக்கு தான் ஒரு ஃபஸ்ட்டு தடவை இப்படி சொல்கிறேன். அவங்க வந்து அந்த 1 2 3 இந்த பீட்டு இது இப்படி சொல்லி கொடுத்தோடனே அந்த பாட்டு அப்படியே பொத்துக்கிட்டு வந்துச்சு. ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். அடுத்து தன்னெதிரிகளுக்காய் 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 உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன்னெதிரிகளுக்காய் 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 உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இந்த பாட்டை இப்படி சொல்லி கொடுத்து பாடினப்போ அந்த ஹோல் காங்கிரிகேஷன் பாடிருச்சு. பாடினோடனே எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம், என்னடா இது. அப்புறம் அந்த ஸ்டாண்ட்ஸை சொல்லி அந்த ஒரு கை தட்டிட்டாங்க. அதில் என்னன்னா என்னமோ அந்த பரிசுத்த ஆவியினுடைய
அந்த அனாயிண்டிங் தான். பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒரு அது வரைக்கும் ஒரு விதமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி ஒரு ரெண்டா பிரிச்ச மாதிரி பிரிச்சிட்டார். ஒரு பயங்கரமான சந்தோஷம் தான். பிரைஸ் தி லார்ட். அது நான் முடிய அந்த அடுத்த செஷன் எடுக்கிற பேர் அவங்க வந்து மேலே ஏறி வர்றாங்க, நான் அவங்க கையில் கொடுக்குறேன். அந்த ஸ்விங்கை, அதாவது அந்த அனாயிண்டிங்கும் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அந்த ஹாப்பினஸும் அப்படியே அவங்க அடுத்த ஸ்டேஜ் எடுக்கிறாங்க, கொண்டு போயிட்டாங்க. ஆமாம். அது முடிஞ்ச அன்னைக்கு தான் போது டோட்டலாக என்னை குறித்து எனக்கு ஆச்சரியம். அதில் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதை பார்க்கும்போது ச்சே எப்படி நமக்கு போய் இப்படியா அப்படின்னு, எனக்கு போய் இந்த வாழ்க்கை அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மையாகவே அந்த பாடல் வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படியே கொண்டு வந்துடும். மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து எல்லாரும் ஒன்றா பாடி துதிச்சு ஒரு பியூட்டிஃபுல் டைம். ஆனால் நம்ம மோசஸுக்கு ஒரு நல்ல அனுபவம், எனக்கு ஒரு அதாவது ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம் ஊழியத்துக்கு. அந்த கிராம ஊழியத்தில் வந்து என்னென்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு செஷனில் நம்ம மெசேஜ் வழக்கம் போல் நம்ம என்னென்னா ஆரம்பத்துலேயே பயங்கரமாக மக்கள் விழுந்து சிரிக்கிறாங்க. என்னென்னா அன்றைக்கி வந்து சக்கேயுவை பற்றி மெசேஜு. அந்த ஜன்னலில் ஒருத்தர் ஏற்றி நிறுத்திட்டேன். சாதாரணமான நாட்கள் தான், எளிமையான மக்கள் தான். அதில் வந்து ஒரு பையனை வந்து மேலே ஏற்றி நிறுத்திட்டேன். எதுக்குன்னா சக்கேயு இப்படி தான் மேலே ஏறி நிறுத்திட்டேன். அப்புறம் அந்த பையனை வச்சுட்டு சொல்லி அவங்க எல்லாம் விழுந்து சிரித்து செம்ம சக்ஸஸ்ஸு. இப்போ ஃபஸ்ட் செஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் செஷன் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு மாதிரியே தான் எனக்கும் என்ன சொன்னார்னா, அந்த ஒரு சின்ன கேப், அவர் வந்து மெசேஜ் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. ராஜேஷ் ஒரு பாட்டு ஒன்று பாடிடுங்க அப்படின்னு சொன்னார். மெசேஜ்னா கொடுத்துருவோம், இந்த பாட்டு சரி அப்படின்னு சொல்லி போயாச்சு. பாட்டுக்காக போய் அங்கே ஸ்டேஜில் நின்னாச்சு. நம்ம என்ன கொடுத்தாலும் செய்வோம், அது என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு போய் நின்றுது. அன்றைக்கி போய் பாட்டு ஆரம்பித்தோம். அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பாட்டு, ரொம்ப எளிமையான ஒரு பாட்டு தான். அப்போ அந்த பாட்டை நான் பாடினா மக்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 250-300 பேர் இருப்பாங்க அது சர்ச்சுக்குள்ளே. நான் பாட ஆரம்பித்தா மக்கள் தட்டுறாங்க, தப்பான்னு தட்டுறாங்க. என்னடா இது? அப்புறம் அங்கே வேற ஒரு தபேலாக்காரர் வேறு இருக்கிறார். அவரும் வந்து என்னமோ தட்டுறாரு. என்னடா ஒருத்தருக்கு கூட ஒழுங்காக கைத்தட்ட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி 1 2 3 இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 1 2 3 4 1 2 3 4 அப்படின்னு சொன்னால் மக்கள் நீட்டாக கைத்தட்டுறாங்க. மறுபடியும் 1 2 3 4 பாட்டு ஆரம்பித்தா தப்பான்னு தட்டுறாங்க. டே வேணும்னே பண்ணுறீங்களா என்னன்னே புரியுது. நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். பாட்டு ஆரம்பிச்சேன்னா தப்பான்னு தட்டுறாங்க. அப்புறம் அந்த தபேலாக்காரரை கவனிச்சு அப்புறம் நான் விட்டுட்டு நீங்கள் என்னமோ தட்டுங்கன்னு சொல்லி நான் பாட்டுக்கு பாடிட்டே இருக்கிறேன். தபேலாக்காரர் தட்டிகிட்டே நான் இப்படி நடந்துக்கிட்டே பாட்டுருந்தேன்னா, தபேலாக்காரர் கொஞ்ச நேரம் தட்டிட்டு இருந்தவர் தபேலாவை கடைசியாக ஒரு அடி அடித்து தபேலா ரெண்டையும் சேர்த்து ஒரு தள்ளினார். நான் இப்படி நடந்து வரும்போது பார்க்குறேன், அவர் தள்ளிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு நடந்து போயிட்டார். அப்போ கூட எனக்கு புரியல. நான் நினச்சிட்டேன் எங்களுக்கெல்லாம் சரியாக தாளம் தட்டத்தில் கிராமம் போல் இருக்குது, அதனால் வந்து அவங்களுக்கு சரியாக தாளம் தட்ட தெரியலன்னு நினச்சிக்கிட்டேன் அன்றைக்கி. அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு நமக்கு தாளத்தோடு பாட தெரியலங்க. திஸ் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை கேரியர். ஆக்சுவலாக நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா, எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி நான் முதல் கேம்புக்கு ப்ரெசன்டேஷன் கான்வென்ட்டுக்கு வரேன். அப்போது மத்தியானம் முதல்ல நீங்கள் அந்த துதித்து பாடுவேன் பாடல் பாடுறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை. நீங்கள் அந்த பாட்டு எடுக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு பயங்கர ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தது. அந்த மனம் நிறைந்து ஆண்டவரை துதிக்கவும் ஆடி பாடி, ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் ஆடி பாடி துதிக்கும் போது அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த பாட்டு வந்து அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு நான் கேட்டாலும் ஒருவேளை அன்னைக்கு சூழ்நிலைக்கு அதுக்கப்புறம் நிறைய ஒரு மாதிரி சோர்ந்து போய் வந்தால் கூட இந்த பாட்டை கேட்கும்போது அந்த துதி வந்து நிரப்புறதை பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய ஜாயை வந்து அந்த உள்ளத்தில் நிரப்புறதை பார்க்க முடியுது. பாடல் தெரியாமல் நீங்கள் பாடின மாதிரி இல்லை இன்னைக்கு. ஆனால் எனக்கு தாளம் தெரியாது, ராகம் தெரியாது. ஆனாலும் வந்து அந்த நாட்களில் நான் ஆண்டவரை பாடணும் துதிக்கணுங்கிறதுக்காக இப்படி சில பாடல்களை கொடுத்தார். அது ஒரு மறக்க முடியாத பாட்டு, ஆரம்ப நாட்களில் வந்த பாட்டு. நானும் முருகேஷும் சேர்ந்து பல நாட்கள் அந்த பாட்டை இல்லை அந்த ஸ்டேஜில் அவங்க சொல்கிற அந்த கேம்பில் அப்போ அது பயங்கரமான, அதாவது அந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம், அந்த ஹோல் காங்கிரிகேஷன் ஆராதித்த விதம் எல்லாமே. நம்ம ஒரு வாட்டி அந்த பாட்டை மக்களுக்கு பாடி காமிச்சிடலாம். துதித்து பாடுவேன் இயேசுராஜனை, துதித்து ஆடுவேன் தேவ சமூகத்தில். துதித்து பாடுவேன் இயேசுராஜனை, துதித்து ஆடுவேன் தேவ சமூகத்தில். தேவ சமூகத்தில் ஆடி பாடுவேன்,
தேவ சமூகத்தில் துதித்து மகிழுவேன், தேவ சமூகத்தில் ஆடி பாடுவேன், தேவ சமூகத்தில் துதித்து மகிழுவேன். ஒருவேளை இந்த பாட்டு வந்த விதம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கஷ்டம், ஆனால் வந்த போது ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு மனநிலையில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறேன். ஆண்டவர் இந்த பாடலை கொடுத்து உண்மையாகவே சந்தோஷப்படுத்தினார். நாங்கள் பல நாட்கள் வந்து ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க பல சூழ்நிலைகள் இருந்திருக்கு. எனக்கு எப்போதுமே தனியாக ஆண்டவரை நான் பாடி துதிக்கிறத விரும்புவேன். இந்த காங்கிரிகேஷனாக சேர்ந்து பாடுறது ரொம்ப பிடிக்கும். நாங்கள்லாம் பாடி துதிக்கும் போது, குறிப்பாக மோசஸை சில சமயங்களில் ஆண்டவரை துதித்து பாடும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா? எஸ், அது வந்து அந்த பாட்டு பாடினாலே அப்படி ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை? கண்டிப்பா. அந்த பிரதர் அந்த பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே கண்ணை மூடிட்டா அப்படியே உலகத்தை மறந்து எல்லாத்தையும் மறந்து, ஆண்டவரே நீங்க இல்லாம ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே அப்படிங்கிற அந்த பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருக்கும். அது ஒரு கீர்த்தனை பாடல்கள், ஒரு பழைய பாடல். ஆனால் அந்த பாட்டை வந்து நம்ம மோசஸ் பாடுனா அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. எங்களுக்காக அந்த பாட்டை ஒரு வாட்டி. ஓகே, நான் பாடிடலாம். நம்ம அப்படியே நீங்களும் பாடுங்களேன். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. பியூட்டிஃபுல் சாங். அதாவது அவர் இல்லாமல் நம்ம இல்லை. சமீபத்தில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். நாங்கள் இயேசுவை நேசிக்கிறோம். அதாவது நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்களான்னு கேள்வி கேட்டால் நேசிக்கிறோம். ஏன் நேசிக்கிறீங்க? உடனே அதுக்கு நம்ம பிள்ளைங்களாம் ஒரு காரணம் சொன்னாங்க. இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நிறைய பேர் நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசு இல்லாமல் நான் இல்லை. இதை திரும்ப திரும்ப நான் பல மெசேஜ் பார்த்துட்டேன். ஒரு 300-350 மெசேஜ் கிட்ட வந்திருக்கோம். எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, நான் இயேசுவை நேசிக்கிறேன், அவர் இல்லாமல் நான் இல்லை. உண்மையாகவே அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் வந்துச்சு. ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறார். எத்தனையோ பேத்தை அவர் தன்னுடைய அன்பினாலே கவர்ந்து இழுத்து வைத்திருக்கிறார். அவருடைய அன்பை பாடுவது என்பது உண்மையாகவே மகத்தான ஒரு காரியம்தான். உண்மையாகவே நீங்கள் சொன்ன மாதிரி அவர் இல்லாமல் நம்ம இல்லைன்னா. சமீபத்தில் நம்ம பாடல்களை நானும் நீரும் சொல்லி ஒரு பாடல் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த பாடலை கேட்கும்போது உண்மையாகவே ஆண்டவரோடு இணைஞ்சு அப்படி பாடுற மாதிரி இருக்கும். அவர் என் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாடல்களை கேட்கும் போதெல்லாம் அவர் என்னை விட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு மன நிறைவோடு அந்த பாடலை பாட ஆண்டவர். அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் அந்த பாடல் வந்துச்சு. அந்த பாட்டை பாடும்போது நீங்கள் முதல்ல சொல்லுவீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள நீங்கள் ஜீசஸாக நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கண்களை மூடிக்கோங்க, இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கார், நீங்கள் அவரை பார்த்து இந்த பாட்டை பாடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இயேசு என் பக்கத்தில் இருக்கார், நான் அவரை கட்டி பிடிச்சி இந்த பாட்டை நான் பாடுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கும். இந்த பாட்டை கேட்காதவங்களுக்கு ஒரு பெரிய த்ரில்லிங்காக இருக்கும்ல. இப்போ என்னதான் அப்படி ஒரு பயங்கரமான பாட்டு, ஒரு எளிமையான ஒரு பாட்டு தாங்க. ஒரு 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 அருமையான ஒரு சூழ்நிலையில் இந்த பாடல் வந்துச்சு. சும்மா அந்த பாட்டை நான் பாடுறேன் பாருங்களேன். நானும் நேரம் கொஞ்சி பேசும் நேரம் இது,
நானும் நீரும் கொஞ்சி பேசும் நேரம் இது. வருமேசுவே நீரும் நானுமே கொஞ்சி பேசி மகிழ்ந்திடுவோம். வருமேசுவே நீரும் நானுமே கொஞ்சி பேசி மகிழ்ந்திடுவோம். அதாவது இந்த பாட்டு வந்த சூழ்நிலை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன். என்னென்னா, நம்ம வந்து ஸ்மார்ட் சம்மர் நடத்திட்டு இருக்கிறோம். அந்த ஸ்மார்ட் சம்மரில் ஒரு ப்ராக்டிக்கல் செஷன். என்ன ப்ராக்டிக்கல் செஷன்னா, இது வந்து லஞ்ச் வித் ஜீசஸ். வழக்கமாக எல்லாரும் கூடி சேர்ந்து சாப்பிடுவாங்க கேம்ப்லாம். ஆனால் அந்த கேம்பில் வந்து அந்த மாதிரி பண்ணல. அந்த செஷன் மட்டும் அந்த மாதிரி பண்ணல. என்ன சொன்னோன்னா, நீங்கள் பிளேட்டை வாங்கிக்கிங்க, ஜீசஸை கூப்பிடுங்க, வாங்க எங்கள் கூட வாங்க, கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் பேசிகிட்டே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். வாலிபருக்காக நடக்கக்கூடிய ஸ்மார்ட் சம்மர் வித் ஜீசஸ். அப்போ வந்து எல்லாரும் பிளேட் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தராக போய்கிட்டு இருக்கிறாங்க. நானும் வந்து இங்கே நின்று பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். சாதாரணமாக ஒரு பாடல் ஒன்று பாடிட்டு இருக்கிறேன். இவங்க அப்படியே ஒவ்வொருத்தராக போகிறாங்க, பிளேட்டை வாங்குறாங்க, சாப்பாட்டை வாங்குறாங்க, ஒவ்வொரு இடத்துல போய் உட்காடுறாங்க. அப்புறம் கடைசி ஆள் போகிற வரைக்கும் நான் நின்று பாடி 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 ஒவ்வொருத்தராக போய் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ நான் தான் கடைசி. நான் கொண்டு போய் மைக்கை வச்சுட்டேன். மைக்கை வச்சதுக்கப்புறம் மியூசிக் வாசிக்கிறவங்க கூட போயாச்சு, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன். இப்போ வந்து நான் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அப்போ நான் என்ன நினச்சேன், சரி நம்மளும் ஜீசஸை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தட்டை எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பாடை வாங்கிட்டு வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரு ஆன்மீகமான ஒரு அனுபவம் நடந்துச்சு. அதை மறக்கவே முடியாது. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் எனக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவ்வளவு நெருக்கத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போது அது என்ன தெரியல, என்னை மறந்துருந்தேன். அவ்வளோ நேரம் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தனாலையா என்ன தெரியல, ஆவியானவருடைய பிரசன்னம் அப்படி கூடி இருந்தது. அந்த நேரத்தில் அவரை பார்த்த உடனே என்னை அறியாமல் இந்த பாடலின் வார்த்தைகள் வந்துச்சு. அதாவது, இந்த நேரம் நம்ம 2 பேரும் கொஞ்சம் பேசுகிற நேரம் ஆண்டவரே, வாங்க ஆண்டவரே, இன்னும் பக்கத்தில் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லுவது போல அந்த பாட்டு. அதில் என்ன பியூட்டினா, அதோடைய சரணம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவர்கிட்ட என்ன எனக்கு அனுபவம் நடந்துச்சோ அதுதான் சரணம். அதனால் நிறைய சமயம் நிறைய பேர் இந்த பாட்டை என்ஜாய் பண்ணி கேட்பாங்க. நம்ம அதை பாடிடுவோமா? உள்ளத்துல 1000 கதை இருக்குது, எதை சொல்ல வேண்டும் என்று யோசிக்கையில எல்லாமே மறக்குது. உள்ளத்துல 1000 கதை இருக்குது, எதை சொல்ல வேண்டும் என்று யோசிக்கையில எல்லாமே மறக்குது. உம்மை பார்த்த மகிழ்ச்சியில் எதுவுமே தோணல, வார்த்தை வரல, கண்ணீரே வருது. உம்மை பார்த்த மகிழ்ச்சியில் எதுவுமே தோணல, வார்த்தை வரல, கண்ணீரே வருது. நானும் நீரும் கொஞ்சி பேசும் நேரம் இது. நானும் நீரும் கொஞ்சி பேசும் நேரம் இது. வருமேசுவே நீரும் நானுமே கொஞ்சி பேசி மகிழ்ந்திடுவோம். வருமேசுவே நீரும் நானுமே கொஞ்சி பேசி மகிழ்ந்திடுவோம். கொஞ்ச நேரம் அப்படி ஆண்டவரை துதிப்போமா? வருமேசுவே கொஞ்சி பேசி மகிழ்ந்திடுவோம். உள்ளத்துல 1000 கதை இருக்குது, என்ன சொல்ல வேண்டும் என்று யோசிக்கையிலே எல்லாமே மறக்குது. உள்ளத்துல 1000 கதை இருக்குது, எதை சொல்ல வேணும்னு யோசிக்கையிலே எல்லாமே மறக்குது. உம்மை பார்த்த மகிழ்ச்சியில் எதுவுமே தோணல, வார்த்தை வரல, கண்ணீரே வருது. உம்மை பார்த்த மகிழ்ச்சியில் எதுவுமே தோணல, வார்த்தை வரல, கண்ணீரே வருது. நானும் நீரும் கொஞ்சி பேசும் நேரம் இது. சொல்லுவோமா?
இயேசுவே நீரும் நானுமே கொஞ்சி பேசி மகிழ்ந்திடுவோம். வரும் இயேசுவே நீரும் நானுமே கொஞ்சி பேசி மகிழ்ந்திடுவோம். வரும் இயேசுவே நீரும் நானுமே கொஞ்சி பேசி மகிழ்ந்திடுவோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பான பிரசன்னத்தை போல வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிற நேரத்தை போல சந்தோஷமான நேரம் வேற எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஆறுதலான வார்த்தையை போல வேற ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும். இந்த நேரத்துல எங்க நடுவுல வாங்க ஆண்டவரே. உம்முடைய ஆளுகை எங்களை நிறைக்கட்டும் ஆண்டவரே. வரும் இயேசுவே நீரும் நானுமே கொஞ்சி பேசி மகிழ்ந்திடுவோம். வரும் இயேசுவே நீரும் நானுமே கொஞ்சி பேசி மகிழ்ந்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் நல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை காண்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை விட்டு விலகாதவரை உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை போல எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய அரவணைப்பை போல எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்மை நாங்க ஆராதிக்கிறோம். வரும் இயேசுவே நீரும் நானுமே கொஞ்சி பேசி மகிழ்ந்திடுவோம். சொல்லுவோம் எல்லாரும். வரும் இயேசுவே நீரும் நானுமே கொஞ்சி பேசி மகிழ்ந்திடுவோம். உம்மையே துதிக்கிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். இயேசு என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவரை துதிக்கும் போதும் அவரை ஆராதிக்கும் போதும் ஒரு பெரிய மகிழ்ச்சி தான் இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு புதிய பாடலை கேட்டோம், சில பாடல் அனுபவங்களை கேட்டோம். நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த புதிதாய் பூத்த பாட்டு அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு அனுப்பி வைங்க. அது அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த முறை இன்னொரு குழுவோடு இன்னொரு புதிய பாடலோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.